ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியான்ஸ் மம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேஷ்யூ சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேஷ்யூ சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப சைட் டிஷ்ஷாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பலும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். 15 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பட்டை, 4 கிராம்பு. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த ஃபைன் பேஸ்ட்டை நாம் சிக்கனை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த கேஷ்யூ பேஸ்ட்டை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அடுத்ததாக 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்காமல் இந்த சிக்கனை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் மிக்சரை நாம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கேஷ்யூ சிக்கன் கிரேவி செய்யலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை கொஞ்சம் பொரிஞ்சதும் நான் 25 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேணாம். ஒரு 1 மினிட் குக் ஆகட்டும். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இந்த ரெசிபி இட்லி, தோசை, பூரிக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.